ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து சனி அதிபதியே கொண்ட ராசி. பொதுவா கும்பத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும். கும்பராசி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்போ ஒரு மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ராசி. இப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து நம்முடைய ஆக்கத்தையும், அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. நம்ம ஒரு நல்லா இருக்கிறோம், ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் சனி தான். அதே ஒரு ஒருத்தர் அறிவுல இருக்கிறார், ஒரு கஷ்டத்துல இருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு காரணமும் அது சனி தான். அப்ப அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்த மட்டுமே குடுக்க மாட்டார். ஒரு ரெட்டிப்பான மகிழ்ச்சியும் குடுப்பார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். ஒரு சிலர் ஏபச்சனை வந்துருச்சுன்னா, "ஐயோ! ஏபச்சனை வந்துருச்சு, கஷ்டம், நமக்கு பிரச்சனை, கவலை" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, கும்பராசியை பொறுத்தவரைக்கும், சனி பகவானுடைய நெகட்டிவான ஒரு சூழ்நிலை கூட, அவங்கள கையெடுத்து தூக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து சனி பகவான் வந்து அந்த கும்பராசி குடுக்குறார். கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ராசி. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய செய்யக்கூடிய தொழில்ல, சுயதொழில்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய ராசி. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பா இருக்கும். ஒரு பிசினஸ் ஒரு பெரிய தொழில் பண்ண போறீங்க, ஒரு முதலீடு போட்டு பணம் பண்றீங்க, தாராளமா பண்ணலாம். இல்ல ஒரு சிறு தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக உங்களுக்கு வந்து பிசினஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, சுயதொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு தான் இந்த கும்பராசி. அதாவது உங்களுடைய தொழில் மட்டும் அது எந்த அளவுக்கு பண்றீங்க, அத உங்களுடைய அறிமுகத்தை எப்படி செயல்படுத்துறீங்க, எதை சார்ந்து பண்றீங்கங்கிறத தெரிஞ்சு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். அதே போல அரசு வேலை அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து சனிக்கு அப்படிங்கிறது வந்து பொதுவாவே வந்து சனி நல்லா பலம் பெற்றிருந்தாருன்னாவே, அவர் வந்து வெளிநாடு வாய்ப்பு குடுத்துடுறார். அதே மாரி அந்த சனி பலப்பட்டதுனால அரசு வேலையும் குடுத்துடுறார். அப்ப இந்த சனி வந்து நல்லா இருக்கு ஒரு ஜாதகத்துல, சூரியன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல ஒரு பெரிய மதிப்புமிக்க ஒரு ஒரு உத்தியோகம் அவங்ககிட்ட இருக்கும். அது வந்து ராணுவம், காவல்துறை, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சட்டம் சம்மந்தப்பட்டது, வக்கீலு அல்லது நீதிபதியா கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குடுக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. அப்போ கும்பராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் அரசு வேலையிலும் இருக்கு. அதேபோல ஒரு சுயமா தொழில் செய்றவங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு பிளம்பரா இருக்கிறாங்க, ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கிறாங்க. அது ஒரு சிறு மளிகை கடை வச்சிருக்கிறாங்க. ஆனா, ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்றாங்க. அவங்களுக்குமே இந்த சனியோட ஹெல்ப் இருந்தா மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அலுவலகம் சம்மந்தப்பட்ட பொருள்ல வராது. ஆனா, இரும்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வரும். ஒரு மளிகை கடை வச்சிருந்தா ஒரு தராசு இருக்கு. அப்ப அந்த இரும்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வித்திட பெறும். அதான் சனி பகவான் எங்கேயுமே இருப்பார். தூணிலும் இருப்பார், துருவிலும் இருப்பார்ங்கிற மாரி, சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி, வாகனம் எல்லாத்துலயுமே அந்த இரும்பு தான் இருக்கு. அப்போ அந்த சனியுடைய தாரம், அந்த அமைப்பு சாரம் எல்லாமே இந்த கும்பத்துக்கு ஒரு வீரியம், வில் பவர் இருக்கு. ஒரு வண்டி வாகனத்தில ஒரு பிசினஸ்ல நல்லா இருக்கிறாங்க. ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறாங்க. டிராவல்ஸ் நல்ல பஸ் 10 பஸ் ஓடுது. அது ஒரு வண்டி வாங்கிட்டு ஒரு பிசினஸ் நல்லா பண்ணி நல்லா இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் சரிதான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி வாகனம் வாங்குவாங்க. ஒரு வண்டி வந்து வாங்கிட்டு ஒரு வாடகைக்கு ஓட்டுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லீவ் கட்ட கூட கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிக்கு மேல இன்னொரு வண்டி வாங்கிட்டே போயிட்டு இருப்போம். காரணம் என்ன? அது சனியோடது. அப்போ உங்க ராசிக்கு நல்ல அமைப்பு வண்டி வாகனங்கள் இருக்கு. உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்காங்கிறதையும் செக் பண்ணுங்க. அது நல்லா இருந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வண்டி வாகனத்தினால யோகமும், ஆதாயமும் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து வண்டி வாகனம் வாங்கிட்டு பழுது தான் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் சனி உங்க ஜாதகத்துல வீக்கா இருக்கு. அப்ப அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வாகன பழுதுனால மன உளைச்சல். வாங்குனது மொத்தம் செலவு மொத்தம் வண்டியில குடுத்துட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வண்டியில பிரச்சனை ஆகுது. டயர் போகுது, இல்ல பேட்டரி போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த சனியோட வீக்னஸா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சனி வீக்கா இருக்கிற மாரி இருந்தா, அப்போ உங்க ஜாதகத்த செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ண ஜாதகத்துல சனி செய்தா சனிக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் சனி சனிலாம் இருக்கு. அத பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்ட நீங்க பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் துறை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்கம் கொடுக்கக்கூடிய துறை நல்லா இருக்கும். அழிவு கொடுக்கக்கூடிய பொருள் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கும். அதே மாரி ஷேர் மார்க்கெட்டிங் லைன்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, யூக அடிப்படையான தொழில் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. யூக அடிப்படை அப்படிங்கிறது என்ன? ஒரு விஷயம் வரும், வராது அப்படிங்கிற ஒரு டவுட்டே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான தொழில் நீங்க செய்யவே கூடாது. எனக்கு கான்ஃபிடன்ஸா அது நடக்கும் அப்படிங்கிற மாரி இருந்தா மட்டும் நீங்க அத பண்றது ரொம்ப நல்லது. ஆக உங்களுக்கு யூக அடிப்படையான தொழில் பெருசா செட் ஆகாது. ஷேர் மார்க்கெட்டிங். இல்ல எனக்கு கொஞ்சம் லாபமா வந்துச்சுங்களே, ஆனா இப்படி சொல்றீங்களே அப்படிங்கிற மாரி இருந்தீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பொதுவா அவாய்ட் பண்ணணும். அதே போல குரு, புதன், சுக்கிரனுடைய பலம் நல்லா இருந்ததுன்னா, ஓரளவுக்கு அது செட் ஆகும். அப்ப அது ஜாதகத்திலே செட் ஆகிருக்கு. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசா பண்ண நினைக்கிறவங்க யோசனை பண்ணி பண்றது ரொம்ப நல்லது. அதே மாரி உங்களுடைய தொழில் வளர்ச்சி மேம்படுறதுக்கு சில வழிமுறைகள்லாம் நீங்க கடைபிடிக்கணும். சுயதொழில் பண்றவங்க பதிவா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ தேர்ந்தெடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட நீங்க வந்து 29, 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில வந்து நீங்க வந்து சரியாம ஒரு இடத்துல அடிமை தொழில் மாரி பண்ணிட்டு வரணும். 30 வயசுக்கு மேல தான் சனி கும்பராசி பொறுத்தவரைக்கும் சுயதொழில் பண்ணணும். ஏன்னா, நீங்க இல்லன்னா பின்வாங்க ஆரம்பிச்சுருவீங்க. வேலையில ஒரு ஆர்வம் இருக்காது. பண்ணாலுமே ஒரு திருப்தி இருக்காது. அதாவது 30 வயசுக்கு மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி மேம்படும். அதே மாதிரி 30, 36க்கு அப்புறம் உங்களுடைய வந்து இந்த கர்மாவோட வயது முடிந்த பிறகு
பிறகு உங்களுடைய தொழில் வந்து மேம்படும். அதே மாதிரி கலைத்துறையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க, இல்லது வந்து சினிமா ஃபீல்டு இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலிமா ஆதாயங்கள் லாபம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக பலதரப்பட்ட கஸ்டமர் கூட கிடைப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு ராசி, நல்ல ஒரு வாய்ப்புகளை நல்லபடியாக தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ராசிக்கு என்ன மாதிரியான கலர் உபயோகப்படுதுன்னா, பொதுவாக சனி அப்படின்னா கருநீல கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், இள சிவப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சனி பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராமிஸில் ஓரளவு நல்லா இருக்கிறதுக்கான நாள் கிழமைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி இது மாதிரி வரக்கூடிய ஒத்தப்படை நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால ஒரு அற்புதமான ஒரு நல்ல ராசி, மேலும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசியிலும் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் அல்ல, வருகிற காலகட்டம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் வீழ்ந்தாலும் எந்திரிச்சு அதை வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ராசி அதிபதி, நல்ல ராசி. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னொரு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுப்பார். கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோடைய வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் சனி பகவானுக்கு சனி விரதம் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். ஆக எல்லா விஷயங்களுமே நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் நீங்கள் போகக்கூடிய பாதையும் சரியான முறையில் தீர்மானித்து போகிறது ரொம்ப நல்லது. எல்லா உலகமும் எல்லா நேரமும் கிடைக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.